மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையராக 3வது முறையாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவையற்றதாகும். இது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவல்ல என PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் நூருல் ஈசா அன்வார் கூறியுள்ளார். இது போன்ற சேவை நீட்டிப்பால் அடிப்படை மாற்றங்கள் ஏற்படுவது கடினமாகிறது. மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்த அரசு ஊழியர்கள், தலைமை, கட்சி தொண்டர்கள் என அனைவருக்கும் மனத்திடமும் உறுதியும் வேண்டுமென எக்ஸ் தளப்பதிவில் அவர் குறிப்பிட்டார். தனது தந்தையார் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை நூருல் ஈசா வெளிப்படையாக விமர்சனம் செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் 2020ஆம் ஆண்டு நவம்பரில் அன்வார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது 2021 பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் முடிவை கடைசி நேரத்தில் ரத்து செய்ததால் பக்கத்தான் ஹராப்பானை நூருல் ஈசா விமர்சனம் செய்திருந்தார். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதை அறிவிக்கும் முன்னர் ஒற்றுமை மற்றும் சீர்திருத்தங்களை சமசீராக வலியுறுத்தும் வகையில் ஒரு சிறந்த முடிவை எடுப்பேன் என நூருல் ஈசா குறிப்பிட்டிருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது. ஊழல் துடைத்தொழிப்பில் குறிப்பாக சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட புகாரில் அசாம்பாக்கி மெத்தனமாக செயல்படுவதாக விமர்சனங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மே 13 முதல் மேலும் ஓராண்டுக்கு அவரின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.